அதை வரவேற்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் சிவப்பு கம்பளை விரிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. உண்மையை நேர்மையை எடுத்து வலுவான கருத்தை வைக்கும்போது இந்த சலசலப்பு ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை, ஒரு மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க நினைக்கிற போது அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள், விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது, கூடாது. அதை துணிந்து செய்கிறவன் தான் அவனுக்கு ஒரு போர் வீரனுக்குரிய துணிவும் வீரமும் தேவைப்படுதுங்கிறாங்க. அப்படி நின்னவன் தான் உலகெங்கிலும் எவ்வளோ பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்கான். இதான் வரலாறு. அப்படி தான் நாங்கள் கட்டமைக்கிறோம். நீ கட்டமைச்சு வச்ச திராவிடம், இந்தியம், இந்த போலி கோட்பாடுகளை தகர்த்து உண்மையாக இருந்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய கோட்பாட்டை பிள்ளைகள் இந்த நிலத்தில் கட்டமைக்கும் போது உங்கள் அடித்தளம் ஆடத்தான் செய்யும். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. சாதி மறுப்பு, மூடத்தனம், பெண்ணடிமை இதெல்லாம் பெரியார் புரட்சி பண்ணாரு, அவர் தான் சீர்திருத்தம் பண்ணாருன்னு சொல்லி 80 வருஷமா சமூக நம்பிக்கை பெரியார் மாத்திரம் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பேசுனீங்க. எல்லாரும் பண்ணாங்கிறத கொண்டு வந்தீங்க. ஆனால் இந்த காலத்தை பத்தி நீங்க பேசிக்கல. அந்த 1935 அந்த காலத்துல இந்த சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனம், மூட நம்பிக்கை உச்சகட்டத்தில் இருந்த காலத்துல பெரியார் செஞ்சது புரட்சி இல்லையா, சீர்திருத்தம் இல்லையா? இல்ல, ஒன்றுங்க இல்லை. பெரியார் சொல்றதெல்லாம் சுய சிந்தனையில் காப்பீடிச்சது. அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டை அயோத்திதாசன், அதுக்கு முன்னாடி அயோத்திக்கு போய் வெங்கடாச்சல நாயகர், அவங்கெல்லாம் எங்கள் இந்த பெரியாருக்கு அப்பேன் பாட்டேன். ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், MC ராஜா, ஜீவானந்தம், எங்கள் தாத்தங்கி கியாப்பை விஸ்வநாதன், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், எங்கள் பாட்டை வாவு சிதம்பரனாரெலாம் பெண்ணி அடிமைத்தனத்தையும் சாதியையும் போச்சு கொண்டாடிட்டு இருந்தானா? சொல்லுங்கள். பாரதியெலாம் ஐயோ சாதி வாங்கினானா? உலகத்தில் மதம் மாத்திர சாதியை மாற்றணும் ஒருத்தர் இருந்தான், அவன் பாரதி தான். சாதிகள் இல்லையடி பாப்பான்ங்கிறவனை பாப்பான்னு சொன்னவனே நீ பாப்பான்னு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. எங்கள் மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா, முற்போக்கு இல்லையா? பகுத்தொண்டு பல் உயிர்கள் ஓம்புங்கிறது பொது உடைமை கோட்பாடு இல்லையா? என்கிட்ட என்ன நீ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க? பறச்சியாவது எதடா, பணத்தையாவது எவதடா, இறைச்சிதோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவாக்கியர் பாடினது பெரியாருக்கு முன்னாடியா பின்னாடியா? இதெல்லாம் பேசக்கூடாது. பெரியார் தான் சீர்திருத்தம், பெரியார் தான் முற்போக்கு. இருக்கட்டும், அந்த அதிர்ச்சியில் இருங்க. வேற அதான் எங்கள் கட்சியிலேருந்து நிறையா பேர் அவர் கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த நிமிஷத்துலேருந்து என் கட்சியில் சேர்ந்துட்டாப்ல. இதைத்தானே நான் பேசுகிறேன். நான் பேசும்போது ஐயோ அடித்த அடியில் 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை வச்சுருந்துருக்காங்க, உலோகத்தை வச்சுருந்துருக்காங்க, இயக்க வச்சுருந்துருக்காங்க. 554வது ஆண்டிலேயே அச்சு கோர்த்து 30 பக்கத்துக்கு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. எங்கள் தான் தங்கம் தானே அமைச்சர் ஐயா ஸ்டாலின் முன்னாடியே படிக்கிறாப்ல சட்டசபையில். நீ எங்களுக்கு அறிவு இருக்க? முட்டாப்பை பாச உனக்கு என்ன இருந்தது? தமிழ் உன்னை படிக்க வச்சதா? அது சனியே, அது காட்டுமிராண்டி மொழி, அதை படித்து நான் பிச்சை எடுக்க முடியாதுன்னு சொன்னால் யார்? உங்கள் ஐயா தான். உங்கள் ஐயா பெரியார் ஐயா தான். இப்போ வெறி வருமா வராது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.